பிரியமானவர்களே, இந்த சிலுவை தியான தினத்திலும் கூட ஏசப்பா இன்றைக்கு நம்ம சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறான்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்துங்க நம்ம எல்லாம் சொல்லலாம், ஏசப்பா பார்த்து கடவுளை பார்த்து சொல்லுவோம், இவர்னா ஏன் வழியில போனா அவருக்கு தெரியும், எங்க வீட்டு மாதிரி ஒரு குடும்பத்தை சந்திச்சிருந்தாருன்னா தெரியும், எவ்வளோ பாடுகள்ல இருக்கோம், எவ்வளோ கஷ்டத்துல இருக்கோம், கடவுளுக்கு அது புரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லைங்க. இந்த எல்லா பாடுகளையும் அவர் சிலுவையிலே சுமந்தாராங்க. நம்ம நம்ம வந்து நம்ம குடும்பம் ஒரு ஆளோட பாடுகளை தங்க படுறோம். ஆனா அவர் வந்து எப்படியா சிலுவையில அந்த உலகத்துல இருக்க எல்லாருடைய பாவம், சாபம், வியாதி, மரணம், பாடுகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்தாராங்க. எப்படி அவர் கஷ்டப்பட்டு இருப்பார் பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுக்குன்னா நம்ம படுற பாடுகள் வந்து நம்மளை ஈஸியா விடுவிக்கிறதுக்காக. அவருக்கு தெரியுங்க, இன்னைக்கு நீங்க எந்த பாதையில போறீங்க, எவ்வளவு வேதனைகளை போறீங்கன்னா அவங்களுக்கு தெரியுங்க. அதனால அவர் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தாம் போனதை நினைவு கூறுவாருங்க. உங்க கஷ்டத்துல இருந்து அவர் விடுவிப்பாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.